அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹெச்எஸ்ஆர் பாசிட்டிவ் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டிலேயே நம்ம மஞ்சள் விநாயகர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா அல்லது கோதுமை மாவு 1 கப், மஞ்சள் 3/4 கப், மஞ்சள் தூள் எடுத்துக்கணும். மஞ்சள் தூள் 3/4 கப்பு, பால், தண்ணீர், வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பன்னீர் எடுத்திருக்கேன். இதெல்லாம் தேவையான அளவு. இதெல்லாமே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பால், தண்ணி இதெல்லாமே கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெள்ளை கலர் பவுடரில் மஞ்சள் தூள் நல்லா பரவுற அளவு நல்லா கை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் இந்த பொடி கலர் மாறுற அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பசத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த வெள்ளை கலர் மைதா மாவில் மஞ்சள் கலராக ஆகிறது வரைக்கும் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாகவே பால், பன்னீர் இது எல்லாமே ஊற்றி நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதம் நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணால் அமுங்குற மாதிரி. இப்போ காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே நல்லா அமுங்கும். அந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போது நல்லா நம்ம உருட்டோம் அப்படின்னா நல்லா உருட்டத்துக்கு வரணும். இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டுற அளவு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். நான் இந்த மாதிரி நிறைய உருண்டைகள் பிடிச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு மணை, அப்புறம் வயிற்று பகுதி, இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன், அளவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த உருண்டை பிடிக்கிறப்போ நமக்கு விரிசல் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு தண்ணி, எண்ணெய் அல்லது நெய், பால், கொஞ்சம் டூத்பிக் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அதை சரி பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மணையில் வாழை இலையை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம விநாயகருக்கு கீழே வைக்கக்கூடிய மனை மாதிரி ஒரு அமைப்பு ரெடி பண்ணிடலாம். இப்படி தட்டி இலையில் வச்சு தட்டி விட்டுட்டு அந்த ஷேப் கொண்டு வரணும். அந்த ஷேப் வராமல் வெடிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம அப்போது எண்ணெயையோ பாலையோ தொட்டு அதில் வச்சுக்கலாம். அடுத்து கால், வலது கால் ஃபஸ்ட்டு செய்கிறேன். கால் அந்த அச்சு செஞ்சு வச்சு நம்ம அந்த மனையும் காலும் இணைகிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறோம். தண்ணி யூஸ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னாவே நல்லா இணைஞ்சிரும். இப்படி 1 பை 1. இப்போ அடுத்து இடது கால் மாவை நல்லா உருட்டி தட்டையாக்கிட்டு அந்த ஷேப் கொண்டு வரணும். இந்த கால் வச்சுட்டு அது அந்த மனையில் படுற அளவு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு விரிவடையாது. கொஞ்சம் நேரம் ஆனதும் கீழே விழாது, ஷேப் மாறாது. வைக்கிறப்பவே நல்லா கரெக்டாக அதை பைண்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு செய்கிறது ஈஸியாக இருக்கும். அடுத்து பெரிய உருண்டை செஞ்சுருந்தேன் இல்லையா, அந்த பகுதியை எடுத்து வயிற்று பகுதிக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது வச்சுட்டு அதுவும் அதே மாதிரி தண்ணியை தொட்டு ப்ரெஸ் பண்ணி ஷேப் கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் மார்பு பகுதி, அதுக்கு ஒரு உருண்டை எடுத்து அந்த ஷேப் செஞ்சு அதில் நான் வைக்கிறேன். இந்த பகுதியை விழாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா தண்ணியை வச்சு ஒன்று ஒன்றா நல்லா இணைச்சிக்கிறேன். இப்போ அடுத்து கைப்பகுதி மாவு நல்லா உருட்டிக்கணும். உருட்டிட்டு நல்லா தட்டையாக அந்த ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வைக்கணும். ஸோ ஒரு கை வச்சாச்சு, அடுத்த கை வச்சுட்டு இருக்கோம். அடுத்த கையில் நம்ம பாத்திரத்தில் லட்டு இருக்கிற மாதிரி வைக்கணும். அதனால் கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வைக்கணும். நல்லா வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால நல்லா அட்ஜஸ்ட் ஆகி வருது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த முகம் பகுதி வைக்கணும். முகம் பகுதி வைக்கிறதுக்கு ஒரு டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் கோபுரம் மாதிரி செஞ்சு முகப்பகுதிக்கு நம்ம ஷேப் கொண்டு வரணும்.
நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து வலம்புரி விநாயகர். வலம்புரி விநாயகர் வீட்டில் வச்சா விசேஷம்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து வலம்புரி விநாயகர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் அந்த ஷேப் கொண்டு வந்துட்டு நம்ம அப்படியே வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இல்லை அப்படின்னா டூத் பிக் இருக்கு இல்லைங்களா, டூத் பிக்கை பின்னாடி சொருகி வச்சுட்டு அதை அப்படியே நம்ம அமர்த்தி விடலாம். அப்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து எங்கேயும் சரிஞ்சு போகாமல் அதில் கரெக்டாக லொக்கேட் ஆகி நிற்கும். நான் டூத் பிக் வச்சு வைக்கிறேன். ஸோ அதில் வச்சு அப்படியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மாவு அந்த மாதிரி விலகலாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா காது பகுதி. ஸோ காதில் அந்த ஷேப் முக்கியம். அந்த சென்ட்ரு போர்ஷன் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடணும். பின்னாடி நம்ம ஜஸ்ட்டு தண்ணியை தொட்டுட்டு அந்த காது பகுதி வந்து உடம்புல ஒட்டுற மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கணும். அடுத்த காது பகுதி பண்ணுறதுக்கு நான் ஷேப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி காது பகுதி வச்சதுக்கப்புறம் அடுத்து தலைப்பகுதி வைக்கணும். தலைப்பகுதி மேலே கிரீடம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 2 லேயர் வந்து ரவுண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரீடம் மாதிரி சின்னதாக ஒரு இது வைக்கலாம். அதுதான் நான் 1 பை 1 பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே நம்ம ஒன்று ஒட்டுறதுக்காக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கணும், இல்லைன்னா கீழே விழுந்துடும். அடுத்து சின்னதாக கிரீடம் மாதிரி மேலே வைக்கலாமே அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் இதை வந்து குங்குமம் யூஸ் பண்ணி ரெட் கலரில் பண்ணலாம் தான் பிளான் பண்ணேன். பார்க்க கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி. இதில் மஞ்சள் விநாயகர் முழுவதுமே மஞ்சளாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால குங்குமம் மிக்ஸ் பண்ணாமல் மஞ்சள் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது அதை வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கையில் வந்து நமக்கு சின்ன கிண்ணம் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துட்டு அதில் லட்டு இருக்கிற மாதிரி வச்சு அதை அந்த கையில் வச்சிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, விநாயகருக்கு முன்னாடி கொழுக்கட்டை நம்ம வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு தட்டு மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். நல்லா தட்டையாக தட்டிட்டு லைட்டாக குழி உள்பக்கம் பண்ணால் அது தட்டு மாதிரி வந்துடும். டிசைன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டூத் பிக் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சே ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து விநாயகருக்கு முன்னாடி வச்சுட்டு அதில் நம்ம சின்னதாக கொழுக்கட்டை செஞ்சு வைக்கலாம். நான் இப்போ ரவுண்டாக வச்சுருக்கேன், அப்புறம் மோதகம் மாதிரி வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் நீல கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா, அந்த கொழுக்கட்டை மாதிரி ஒரு ஷேப் செஞ்சு வச்சுருக்கேன். அதை அதில் வச்சிடுறேன். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, எலி பண்ணலாம். எலி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு அதை ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எலியோட ஃபேஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எலியோட காதுகள் பண்ணலாம். இது வந்து வால் பகுதி. அடுத்து ஒவ்வொரு காது பகுதியாக நம்ம ஓட்டலாம். நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ணுறப்போ அதை என்ஷூர் பண்ணிக்கோங்கன்னா அது நல்லா ஒட்டி இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. அடுத்து டூத்பிக் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு அதில் ஒரு லைன் மாதிரி அந்த டிசைன் இருக்கும் இல்லையா, அதாவது காது பகுதியில் அந்த மடக்கள் தன்மையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக டூத்பிக்கை யூஸ் பண்ணி நான் அந்த இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துறேன். கையில் விரல்கள் இருக்கிற மாதிரி டூத்பிக்கை வச்சு லைன் போட்டு விட்டுறேன். இப்போ பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து கண் பகுதிக்காக நான் வந்து குன்றின் மணி யூஸ் பண்ணுறேன். ரெட் கலர் குன்றின் மணி எடுத்திருக்கேன். குன்றின் மணி வச்சு கண் பகுதி வச்சிடுறேன். அடுத்து திலகம் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஸ்டிக்கர் எடுத்து நான் பொட்டுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நாமம் திருநீரை வந்து பேஸ்ட் பண்ணி நாமம் மாதிரி வச்சு அதில் ஒரு குங்குமம் வச்சிடுறேன். அப்புறம் கொஞ்சம் பூ, அருகம்புல் இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பூணூல் போட்டதுக்கு பதிலாக செயின் மாதிரி போட்டு பூணூல் மாதிரி வச்சுருக்கேன். ஒரு 2 சைடும் வந்து சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டு 2 சைடும் சின்ன சின்ன விளக்கு 2 வரைஞ்சி நான் உங்களுக்கு கோலம் மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் நெய்வேத்தியமாக சுண்டல் வச்சுருக்கேன். வெள்ளை கருப்பு சுண்டல் 2 சேர்த்து ஒரு பழம் வச்சுருக்கேன். சுண்டலுக்கு கண்ணு பார்த்திங்கன்னா மிளகு யூஸ் பண்ணியிருக்கேன்.
அப்புறம் பார்த்திங்கன்னா அருகம்புல் மாலை சாத்தி கொஞ்சம் பூக்கள் வச்சுருக்கேன். ஸோ விநாயகர் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்க இல்லையா? நம்ம கையாலேயே செஞ்ச விநாயகர். அவருக்கு ஸ்வஸ்திக் கோலம் போட்டு 2 சைடு விளக்கு போட்டுட்டு கொஞ்சம் கருப்பு வெள்ளை சுண்டல் நிவேத்தியமாக வச்சுருக்கேன். ஒரு சாம்பிராணி போர்த்தி வச்சதும் தெய்வீகமாக இருக்குது இல்லைங்களா பார்க்குறதுக்கே. ஸோ நம்ம கையால் செஞ்ச விநாயகர் வச்சு வழங்குறது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அது நான் மஞ்சள்லேயே செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, 2ம் ஒரே அளவு நீளம் உள்ள 2 கயிறு மாதிரி திரி மாதிரி திரித்து மாவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால் வந்து ஒரு 4 பால் உருட்டி வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு திரி மாதிரி திரித்து வச்சுருக்கிறதையும் எடுத்து ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மாவில் பண்ணுறதுனால ஸ்வஸ்திக் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். இதே நம்ம கோலம் போடுறப்போ ஸ்வஸ்திக் வந்து இந்த மாதிரி கிராஸ் மாதிரி கட் பண்ணி கோலம் போடக்கூடாது. அது தவறான முறை. ஸோ இந்த மாதிரி கோலம் போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் கை வச்சு அந்த ஷேப்புக்காக டிசைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஷேப் வச்சதுமே நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த பால் எடுத்து ஒவ்வொரு பாலையும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்திங்கன்னா, நான் குங்குமம் மட்டும் தான் வைக்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த பாலில் கொஞ்சம் குங்குமம் மிக்ஸ் பண்ணி சின்னதாக உருண்டை பிடிச்சி அதையும் அந்த ஸ்வஸ்திக்கு நடுவில் வச்சுட்டேன். அது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ ஸ்வஸ்திக் சிம்பிளும் நம்ம மஞ்சள்லேயே பண்ணியாச்சு. விநாயகருக்கு முன்னாடி போடுற கோலம் கூட மஞ்சள்லேயே பண்ணால் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. பார்த்திங்களா, அது ரெட் கலர் ஆகிடுச்சு அந்த பால். அதை வந்து ஸ்வஸ்திக் சிம்பிளுக்கு சென்டரில் வச்சுட்டேன். ஸோ ஒரு கம்ப்ளீட் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் ரெடி ஆகிட்டார் அலங்காரத்தோடு. சின்ன சின்ன இதெல்லாமே பீட்ஸ் வச்சு பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கலாம் இல்லைங்களா விநாயகர். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.